Oneplus Nord 2 retail unit today complete review and quick unboxing இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ Oneplus Nord 2 இந்தியாவில் MediaTek Dimensity 1200ல இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் MediaTek சிப் செட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய சந்தேகம். அது மட்டும் இல்லை, இதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் கலர் ஓஎஸோட கொலாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் கம்ப்ளீட்டாக இதோட டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ், கேம்க்கு நல்லா இருக்கா, நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்த்துலாம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 1200ல் எவ்வளோ தூரம் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ்க்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு குயிக்காக இதோட அன்பாக்சிங் பார்த்துலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் நாட் பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே கலர் காம்பினேஷன் தான், அதே மாதிரி பாக்ஸ் தான். ஸோ பாக்ஸுடைய பேக் சைடில் வந்து என்னென்ன உள்ள கண்டென்ட்ஸ் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே மேலேயே உங்களுக்கு OnePlus Nord 2 கவரில் ரேப் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஓரம் வச்சுட்டு அடுத்தது டாக்குமெண்டேஷன் கார்டு இருக்குது உள்ள. இந்த டாக்குமெண்டேஷன் கார்டை ஓப்பன் பண்ணோடனே சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, கூடவே டிபியூ கேஸும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதோட டாக்குமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கார்டு இருக்குது, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு 65 வாட் பிளாக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கூடவே வந்து கேபிள் டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ OnePlus Nord 2 கிரே கலர் பேக் பேனலோட எக்ஸாக்டாக OnePlus உடைய 9 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபினிஷோடு இருக்குது. இது கிளாஸ் பேக் பேனல் இருந்தாலுமே மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதோட உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸ் வராது, ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்காது. ஸோ ஒரு ஸ்லீக் அண்ட் ப்ரீமியம் பேக் பேனலோட கொடுத்துருக்காங்க. அதோட கேமரா மாடியூல் எக்ஸாக்டாக 9 சீரீஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரி பிக் சென்சார்ஸோட உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா மாடியூல். கொஞ்சம் வெளியே ப்ரோட்டோட் ஆயிருக்கு. நீங்கள் டிபியூ கேஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். அதே சைட்ஸில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட இருக்குது. அதோட பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கலர் வேரியன்ஸும் சட்டிலாக கொடுத்துருக்காங்க, டிசைன்ஸும் வந்து மினிமலாக கொடுத்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும். அதோட பெல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. ஒன் ஹேண்ட் யூசேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 201 கிராம். ஸ்டில் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஸ்டர்டியாகவும் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ ஓவரால் பில்ட் அண்ட் டிசைன் எப்போவுமே OnePlus வந்து பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் மினிமல் டிசைனோட ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட கம்ஃபர்டபுள் யூசேஜோட கொடுத்துருக்காங்க. அகைன் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, கூடவே அலர்ட் ஸ்லைடர் இஸ் பேக் எஸ் நாட் சீலே இல்லை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வைப்ரேட் வச்சுக்கணுமோ இல்லை ரிங் சைலண்ட் எது வேணுமோ நீங்கள் அலர்ட் ஸ்லைடரில் செட் பண்ணிக்க முடியும். அதே கீழே வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது நேனோ சிம் கார்டோட கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் கார்டு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. அதோட 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. ஸோ நீங்கள் கனெக்டர் போட்டு தான் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் OnePlus உடைய நாட் சீரிஸ் என்ன டிஸ்பிளே சைஸோ அதே மாதிரி 6.43 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஃப்ளூயிட் AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. அகைன் இதில் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+ சப்போர்ட்டோட 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட, கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. இதோட பீக் பிரைட்னஸ் 438 nits. ஸோ நீங்கள் வெளியே போய் அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் ரொம்பவே கிளியராக இருக்குது, கிளாரிட்டியும் நல்லாயிருக்கு. அதோட இது AMOLED பேனல், அதனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப குவிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அனிமேஷனால், பட் இது அக்யூரேட்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதே 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால நீங்கள் இ-காமர்ஸ் வெப்சைட் எல்லாம் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. அகைன் உங்களுக்கு 60 ஹெர்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ AMOLED பேனல் சொல்லவே வேண்டாம், டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. எவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, பிரைட் கலர்ஸாக இருக்கட்டும், டார்க் கலர்ஸாக இருக்கட்டும், நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. யூடியூப் வீடியோஸ் எல்லாம் HDRல தாராளமாக நீங்கள் வாட்ச் பண்ண முடியும். கலர்ஸ் ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குது, அக்யூரேட்டாகவும் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் பிரைட் கலர்ஸ் எல்லாம் பஞ்சியாகவும் இருக்குது. அதே வந்து நீங்கள் HDR கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Amazon
prime and HDR தற்சமயம் சப்போர்ட் பண்ணல. மேபி இன் ஃபியூச்சர் இவங்க அப்டேட்டில் கொடுக்கலாம். இது Y1 L1 சப்போர்ட் இருக்கிறதுனால அப்டேட் மூலயமா அதை இவங்க கரெக்ட் பண்ணலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் MediaTek Dimensity 1200 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்செட் 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட். இதோட கிளாக் ஸ்பீட் 3 GHz, GPU Mali G77 MC9. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 Oxygen OS 11.3 கொடுத்துருக்காங்க. இதோட RAM மேனேஜ்மெண்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக UFS 3.1 ஸ்டோரேஜும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது போக்கோவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இல்லைனா ரியல்மியோடைய X7ஓட கம்பேர் பண்ணும்போது வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கோர்ஸ் அதிகமாக இருக்கும். இது 5 lakhsனால் உங்களுக்கு ரியல்மி X7 7 lakhs கிட்ட இருக்கும். அதே போக்கோ F3 GT வந்து உங்களுக்கு 6 lakhs கிட்ட இருக்குது. ஸோ ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1200 இவங்க அந்த அளவுக்கு, அதாவது மற்ற பிராண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பண்ண அளவுக்கு இவங்க பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் உங்களுக்கு நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் எத்தனை ஆப்ஸ் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எவ்வளோ நேரம் வந்து ஸ்க்ரால் பண்ணி இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கோ இது ஈஸியாக உங்களுக்கு ஹேண்டில் பண்ணும். அதே கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே வந்து இதில் பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இதில் பேட்டில் கிரவுண்ட் அண்ட் ஆஸ்ஃபால்ட் விளையாடி பார்த்தேன். இதில் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 1200 வந்து மேக்ஸிமம் செட்டிங் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரியல்மி X7ல அந்த சப்போர்ட் இருக்குது. இதுலேயும் அப்டேட்லேயும் இவங்க சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடினாலும் வந்து கேம் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் இருக்குது. எங்கேயும் நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸோ லேகோ பெருசாக பார்க்க மாட்டீங்க. ஆஸ்ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஹை ஹேண்ட் கிராஃபிக்ஸ் கேம் தான். அதுவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. லேக் பெருசாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதில் தெர்மல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விளையாடும் போது வந்து கண்டிப்பாக ஃபோன் வந்து வார்ம் ஆக தான் செய்யுது. அதே ஹை ஹேண்ட் கிராஃபிக் கேம்ஸ் விளையாடும் போது வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஹீட் ஆக தான் செய்யுது. இதுன்னு இல்லை, MediaTek Dimensity 1200 எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு ஹீட் ஆக தான் செய்யும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிப்செட் ரொம்பவே பவர்ஃபுல் தான். பட் இவங்க இன்னும் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது Android 11 Oxygen OS 11.3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு கலர் ஓஎஸோட காம்பினேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் வந்து உங்களுக்கு ஓஎஸ், அதாவது நீங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணோன்னா ஐக்கன்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூட்வேர் பெருசாக இல்லை. உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு ஒரு க்ளீன் UI தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஓஎஸ் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்குது. பட் உங்களுக்கு சில சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேமரா ஆப்பில் பார்ப்பீங்க. சில இடங்களில் வந்து கலர் ஓஎஸ் நீங்கள் பார்ப்பீங்க. பெருசாக ஒன்றும் உங்களுக்கு கலர் ஓஎஸோடைய இம்பேக்ட் இல்லை. ஃப்யூச்சர்லேயும் இப்படியே இருக்குமா இல்லை கலர் ஓஎஸ் மாதிரி வந்து இது சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல முடியாது. அகைன் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5G ஸ்மார்ட் ஃபோன். ஃபைனலாக 7 5G பேண்ட்ஸோட OnePlus Nord 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 5G இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிளாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே 4Gயில் வந்து உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. கால் குவாலிட்டிக்கு கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணும்போது எதிர் ஆளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஏன்னா இது கூகுள் டயலரோடு இருக்குது. ஸோ பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயாக இருக்கட்டும் 4Gயாக இருக்கட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில். கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க பெரிய கேமரா மாடியூலோட. இந்த கேமராஸ் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃபோக்கல் 1.9 அப்பர்ச்சர், OIS ஸ்டெபிலைசேஷனோட வருது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மோனோக்ரோம் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே லைட்டில் எடுத்த எல்லா பிக்சர்ஸுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் நல்லாயிருக்கு. ரொம்ப பிரைட்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டல, ஓரளவுக்கு நேச்சுரல் சைடு அப்படின்னு சொல்லலாம். அல்ட்ரா வைடில் எடுத்த பிக்சர்ஸ்லேயும் வந்து டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதே சில டைம் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து கான்ட்ராஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சில பிக்சர்ஸில் அது நல்லாயிருக்கு, சிலதில் வந்து அது சூட் ஆகலை. மேபி ஒரு ஃப்யூச்சர் அப்டேட்டில் இவங்க இதை சரி பண்ணலாம். அதே செல்ஃபி கேமரா பஞ்ச் ஹோல் நாச்சில் 32 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணியும் காட்டல, ரொம்பவே நேச்சுரல் சைடும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராம் ரெடி பிக்ஸ் வந்து உங்களால் இதில் கிளிக் பண்ண முடியும். அதே போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தாலும் HD டிடெக்ஷனும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ரியரை விட உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OIS இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக வீடியோ எடுக்குது. டீட்டெயிலிங்கும் நல்லாயிருக்கு. ரியர் சைடில் உங்களுக்கு 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா தான் இருக்குது. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடு கொடுத்துருக்காங்க. அன்பிலீவபிள், ரொம்பவே லவுடாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் போக்கோ F3 GT ரியல்மி X7 விட ஒரு பெஸ்ட் ஆடியோ செக்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. லவுடாகவும் இருக்குது, கிளியராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக் லவராக இருந்தால் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியோ செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க.
அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100% ஜஸ்ட் 35 to 40 minutes உங்களுக்கு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுது. அதே சமயத்தில் பேட்டரி ட்ரெயின் அண்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் தாராளமாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு சார்ஜ் நிற்கும். அதே நீங்கள் அதிகமாக கேம் விளையாடுவீங்க அப்படிங்கும்போது ஈவினிங்குள்ளே நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷனும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AMOLED பேனலில் டிஸ்பிளே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. செல்ஃபி கேமரா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. கேமிங்காக இருக்கட்டும், நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டியில் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு வேளை வந்து 29,999க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் போக்கோடைய F3 GT இருக்குது. அதே சமயத்தில் ரியல்மியுடைய X7 இருக்குது. அதில் வந்து இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ OnePlus Nord 2 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.